ஏற்றிடுகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்ம எல்லாம் இணைந்து ஆண்டவரை துதிப்பதற்கும் உடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு அருளுகிற அந்த மேலான கிருபைகளை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் கிருபையாக கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்தார். ஆமென். இந்த புதிய மாதத்தில் முதல் நாளில் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறார். இதை உணர்ந்தவர்களாக ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். அதற்கு பின்பதாக ஒரு சிறப்பு பாடலை நாம் பாட கேட்க இருக்கிறோம். அப்படியே கண்களை மூடி ஆமென் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். அப்படியே இருக்கிற இடத்துல யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். எல்லாரும் இணைந்து ஒருமனப்பட்டு ஆண்டவரை துதிப்போம். அவருடைய வாசல்களில் துதியோடும் உடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் நம்ம எல்லாம் இணைந்து ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளை காண கிருபை செய்திருக்கிறீரே அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே கடந்த மாதம் முழுவதும் எங்களை கிருபையாக பாதுகாத்து வந்தீரே ஆண்டவரே. நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல உறவிடம் ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்பட்டது. கண்ணீரின் பாதைகள் எல்லாம் ஆண்டவரே மதுரமாக மாற்றி கொடுத்தீரே ஆண்டவரே. அப்பா கரங்கள் பிடித்து நடத்தினீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தள்ளாடின வேளைகளில் எல்லாம் எங்களை கரம் பிடித்து நடத்தினீரே ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். அப்பா நீங்க செய்திருக்கிற நன்மைகளை எண்ணி பார்த்து நம்ம நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை துதிப்போம். துதிக்க தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெருகும். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. அப்பா நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரர் ஆண்டவரே, நீர் ஒருவரே சகல துதிகளுக்கும் பாத்திரர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் முதல் நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொண்டு ஆண்டவரே உம்மை துதிக்கிற துதியின் சத்தம் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தர் நீங்க அப்படியே செய்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் நல்லவராயிற்று, நீர் வல்லவராயிற்று. Thank you Jesus. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். அப்பா உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பணிந்து குனிந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை நீர் செய்திருக்கிறீரே அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் சுவாமி. ஆராதனைக்கு உரியவர் நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே, ஆராதனைக்கு உரியவர் நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே. உம்முடைய கரத்துக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களோடு கூட நீங்க பேசுங்க. பாடலின் மூலமாக, செய்தியின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைபட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஏசப்பா நாங்கள் உங்களுக்கே செலுத்துகிறோம். ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட ஒரு அருமையான சிறப்பு பாடலை நான் பாட கேட்க போகிறோம். நல்ல கருத்தாளமிக்க ஒரு பாடல். அந்த பாடலை எல்லாருமாக கருத்தினை உணர்ந்து பாடி துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பாட கேட்போமா?
ஒரு சிறப்பு பாடலை பாட கேட்டோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். இப்பொழுது கூட ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி, ஆண்டவரே என்னோடும் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி கேட்போமா? அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்களுடைய சமூகத்தில் வரும்படியாய் கர்த்தர் கொடுக்கிற இந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடியனை மறைத்து அடியனோடும் இணைந்திருக்கிற அன்பான சகோதர சகோதரிகள் அத்தனை பேரோடும் உங்களுடைய தெளிவான சத்தத்தை அப்பா நீங்கள் துணிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் நான் கெஞ்சுக்கிறேன். ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, உங்களுடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, செயல்படுகிற பாத்திரங்களாகவும் கர்த்தர் நீர் எங்களை மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் கெஞ்சுகிறேன். கர்த்தர் செய்கிறபடினால உமக்கு நன்றி மாத்திரம் செலுத்துகிறேன். உமக்கு நன்றி மாத்திரம் செலுத்துகிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானங்களும் இயேசப்பா உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரதியாக இருக்கட்டும். இயேசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் சங்கீதம் 46:1 அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவரா? உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலம் கொடுக்கிறவரா. ஆமென். அவர் எப்படிப்பட்டவரா? உங்களுக்கும் எனக்கும் பலன் கொடுக்கிறவரா. ஆமென். அவர் எப்படிப்பட்டவரா? உங்களுக்கு எனக்கும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக வருகிறவர் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், நான் உங்களுக்கு அடைக்கலமாக வருவேன், உங்களுக்கு பலனாக இருப்பேன், உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை உணர்த்தும் மனமாக சில வசனங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடைக்கலம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கு தமிழில் வெவ்வேறு பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. இல்லை, புகலிடம் என்று சொல்லி அதற்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, தஞ்சம் என்று சொல்லி ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, பாதுகாப்பு என்று சொல்லி ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, அரண் என்று சொல்லி ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. அடைக்கலம் என்று சொல்லி சொல்வோமே, ஆனால் அதில் ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவர், உங்களுக்கு எனக்கும் தஞ்சம் கொடுக்கிறவர், எனக்குள்ளாக வந்துவிடு மகனே என்று சொல்லி நம்மை அரவணைக்கிறவர் என்று சொல்லி அவருடைய அரவணைப்பை நம்ம பார்க்க முடிகிறது. அது உங்களுக்கும் எனக்கும் புகலிடமாக மாறிவிடுகிறது. ஒருவேளை கல்லூரிகளில் தூர இடத்துல படிக்கிற பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு வந்தால் ஒரு புகலிடம், ஹாஸ்டலில் இருக்கிறத விட எப்போ வீட்டுக்கு வருவோம் என்று சொல்லி இருக்கும். இல்லை, எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு நமக்கு புகலிடமாக இருக்கிறாரா? ஹல்லேலூயா. அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இதை உணர்த்தும் முன்னமாக ஒரு சில வேத வசனங்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அந்த வேத வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 61:3 நேராக நம்முடைய கண்களை திருப்புவோமே. ஆனால் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது, நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாயும் இருந்தீர். ஆமென். எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. நீர் எனக்கு அடைக்கலம். ஆண்டவர் இயேசு தான் நமக்கு அடைக்கலம். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஒருவேளை நம்முடைய திறமைகளை, நம்முடைய படிப்புகளை, நம்முடைய செல்வங்களை, உலகத்தின் உறவுகளை, மனிதர்களை அநேக நேரம் நம்ம நினைத்து விடுகிறோம். இவர்கள் எனக்கு புகலிடமாக இருப்பாங்க, என்னுடைய படிப்பு எனக்கு அரணாக இருக்கும், என்னுடைய அந்தஸ்து எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி நீங்களும் நானும் நினைக்கிறோம் இல்லையா? எனக்கு அவர்களை தெரியும், இவர்களை தெரியும், இவர்கள் எல்லாம் எனக்கு பாதுகாப்பாக என்னுடைய பிரச்சனையின் நேரத்தில் ஓடி வந்து என்னை மறைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நீங்களும் நானும் நினைத்து விடுகிறோம். அது முற்றிலும் தவறு. என் வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது, நீரே எனக்கு அடைக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் இயேசு தான் நமக்கு அடைக்கலாம். ஆண்டவர் இயேசு தான் அடைக்கலாம். ரொம்ப அருமையாக இந்த வசனம் அதை சொல்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் நேர்த்தியாக சங்கீத புத்தகத்தில் பார்ப்போம். ஏன்னா சங்கீதம் 34
7 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் ரொம்ப அருமையா சொல்கிறது, யாருக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருப்பார், யாருக்கு கர்த்தர் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதை என் வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. சங்கீதம் 34:7 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறாரா. ஆமென். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி. ஆமென். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமேனா அவர் உங்களையும் என்னையும் பாதுகாப்பார். உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலமாக என் ஆண்டவர் மாறிவிடுகிறார் என்பதை என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. இன்னும் சங்கீதம் 128 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது 1வது வசனத்தில் வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது இல்லையா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவுக்கு பயப்படுவோமேனா உங்களுக்கு எனக்கும் அடைக்கலம் காத்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு எனக்கும் பாதுகாப்பு காத்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கும் எனக்கும் புகலிடம் காத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, அன்பான குடும்பங்களே, உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் இயேசு பாதுகாப்பு தர விரும்புகிறார். அவருக்கு பயப்படுகிற பயம் உண்டு. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ. அவருடைய வழிகள் என்ன? மத்தேயுல 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ரொம்ப நேர்த்தியாக பேசுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மீது பசிதாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள், சமாதானம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு அருமையான வழிகளை மனுக்குலத்துக்கு என் ஆண்டவர் இயேசு அருமையாக விட்டு சென்றிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பிரதான கற்பனையாக 2 காரியத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 37 மற்றும் 39 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு நீங்களும் நானும் ஆண்டவரை அன்பு செய்யணும். ஆண்டவரிடத்தில் அன்பு செய்யணும். அது மாத்திரமல்ல, உன்னிடத்தில் நீ அன்பு செய்வது போல பிறனிடத்திலும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தம்முடைய வழிகளை பிரதான கற்பனைகளின் மூலமாக போதனைகளின் மூலமாக காண்பித்து கொடுத்திருக்கிறாரே. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ. ஆமென். அவருடைய வழிகளில் நடக்க நடக்க அவருக்கு பயப்படுகிற உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ள வருகிறது. அவருக்கு பயந்தவருடைய வழிகளில் நடக்க நாம் அர்ப்பணிக்கிற வேளையில உங்களுக்கு எனக்கும் பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. நல்ல சத்தமாய் உங்களுக்கு எனக்கும் அற்புதங்கள் உண்டு. கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவஜனம், அதோடு நின்று விடவில்லை. வேதம் ரொம்ப நேர்த்தியா சொல்லுது பாருங்க. சங்கீதம் 18:2 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிறேன் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணியக்கமும் என் உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. அவர் உயர்ந்த அடைக்கலம். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, இந்த மாதம் எப்படி இருக்க போது ஆண்டவரே, அப்பா புதிய கல்வியாண்டுங்களுடைய பிள்ளைகளுக்கு தொடங்கி இருக்கிறதே என்று சொல்லி அச்சத்தோடு இருக்கிறீங்களோ, உயர்ந்த அடைக்கலம் என் ஆண்டவர் இயேசு, உயர்ந்த புகலிடம் ஆண்டவர் இயேசு. அங்க ஓடி வாங்க. அல்லேலூயா. சத்தமாய் அல்லேலூயா. இன்னும் நிறைய வசனங்களை நம்ம பார்க்க முடியும் வேதாகமத்தில். சங்கீதம் 32:7 அருமையாக வேதம் அருமையாக சொல்லுகிறது, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். ஆமென். பக்தன் சொல்லுகிறான், நீர் எனக்கு மறைவிடம். அவரே நமக்கு பாதுகாப்பு. அவருக்கு பின்பதாக நீங்களும் நானும் மறைந்து கொள்ளலாம். எனக்கு அன்பான தேவஜனம், இத்தனை நல்ல தெய்வம் இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்மோடு கூட தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். அவருக்கு பயப்படுகிற உணர்வுள்ள இருதயம் இருக்குமே, ஆனா அவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற ஆமென் அடைக்கலத்தை உணர்ந்து கொள்ள முடியும், பாதுகாப்பை பெற்று அனுபவிக்க முடியும். இன்னும் நேர்த்தியாக சாலமோன் ஞானியின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான ஜீவனுள்ள வார்த்தைகளை பார்ப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தரின் நாமம் எப்படியா? பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்போ உங்களுக்கும் எனக்கும் சுகமான அரண், சுகமான பாதுகாப்பு, சுகமான அடைக்கலம், சுகமான புகலிடம் எப்போ கிடைக்குமா? யாருக்கு கிடைக்குமா? அருமையாக இங்கே சொல்லப்படுகிறது, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பானா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். ஆமென். அதற்குள்ள யார் ஓட முடியும்? நீதிமான். ஆமென். அவர் விரும்புகிற நீதி உண்டு.
அவருக்கு பயப்படுகிற பயம் உண்டோ? இந்த மாதத்தில் ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் நம்மை சீர்தூக்கி பார்த்து அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, எனக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் நபர்களுக்கும் சபையின் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு பயப்படுகிற உணர்வுள்ள இருதயம், பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு கிருபை பொருந்தின வாழ்க்கை, நீதி நிரம்பின வாழ்க்கை ஆண்டவரே. Bless us to live a righteous life, O Lord. நீதி உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. அர்ப்பணிப்போம். ஏன்னா ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலமாக தன்னை வெளிப்படுத்தி உங்களையும் என்னையும் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. இந்த காரியங்களை உணர்த்தும் மனமாக அமைந்த நல்ல பாடலின் வரிகள் ஆமென். தெரிந்தவர்களோடு கூட சேர்ந்து பாடங்களை என்போடு நான் கேட்கிறேன். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. சேர்ந்து பாடுவோமா? நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தெய்வம், இயேசுவே மீட்பர், இயேசுவே. ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. அவரே எல்லாம். ஆமென். இன்னைக்கு செய்திக்கு நமக்கு தலைப்பு எல்லாம் நீரே. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் முதல் நாளில் ஆண்டவர் நமக்கு பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு எல்லாம் நீரே. ஆமென். அவரே நமக்கு அடைக்கலம். 2வது சங்கீதம் 46:1 வேதம் அருமையாக சொல்லுகிறது, அவர் நமக்கு பெலன் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. பெலன் என்று பார்க்கும் பொழுது அது வலிமை என்கிற ஒரு பொருள் கொள்ளுகிறது. நம்முடைய வாழ்க்கையில திறமைகளையும் தாளந்துகளையும் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அது நம்முடைய வாழ்க்கையில ஆற்றல்களை பெருக செய்கிறதாக காணப்படுகிறது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பலனாக வரும்படியாக விரும்புகிறார். ஆமென். அதை உணர்த்து மனமாக அமைந்த ஒரு சில வசனங்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். சங்கீதம் 28க்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். சங்கீதம் 28:7 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயும் இருக்கிறார். ஆமென். என் இருதயம் அவரையே நம்பி இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீங்கள் நானும் பலன் குன்றினவர்களாக காணப்படுகிறோமோ, துக்கம் நம்முடைய வாழ்க்கையில பெருகுவதற்கு நீங்கள் நானும் இடம் கொடுப்போமேயானா, ஆமென், நீங்க சத்தியத்துக்குள்ள பலப்படலன்னு அர்த்தம். ஆமென். துக்கம் நம்முடைய வாழ்க்கையில பெருக 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 அது நம்முடைய பலன் என்ன செய்ய விடுமா? குன்றி போக பண்ணிவிடும். ஒருவேளை யுத்த களத்துல போர் வீரர்கள் துணிச்சலாக நின்றாலும் இருதயத்துக்குள்ள ஓரமாக ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யும். ஆமென். எந்த நேரத்துல இதுகளின் தோட்டாக்களினை துளைத்து
விடுமோ, குண்டுகள் என் மீது விழுந்து விடுமோ, ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, யார் பாதுகாக்க முடியும், என்னுடைய பிள்ளைகளையும் பெற்றார்களையும் யார் பாதுகாப்பான் என்கிற எண்ணம் நமக்குள்ள வரத்தான் செய்யும். இல்லை, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் பயம் சில நேரம் கவி கொண்டிருக்கிறது. இல்லை, வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்கிற கவலை நம்மை அதிகமாய் வாட்டி வதைக்கிற வேளையில் நம்முடைய பலன் குன்றி போய் விடுகிறது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்கிறார், நானே உனக்கு பலன். ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனம், இன்னும் நேர்த்தியாக ஏசாயா 25:4 எடுத்து வாசித்து பார்ப்போமேனா, வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது, ஏழைகளுக்கு கர்த்தர் பலனாக இருக்கிறார் என்பதை என் வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். ஏசாயா 25:4 முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும். எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க வசனம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி இடிக்கிற பெருவெள்ளத்தை போல. பெருவெள்ளம் மதில மோதி இடிக்குமே, ஆனா அது நிமிடத்துல அந்த மதில் விழுந்து போகும். பெருவெள்ளத்தின் மதிலை போல ஒருவேளை பிரச்சனைகள் சீறி பாய்ந்து வந்தாலும், எதிரிகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும், நம்பினவர்கள் உங்களுக்கு விரோதமாய் சீறி பாய்ந்து வந்தாலும், ஆண்டவர் அருமையாக பேசுகிறார், ஏழைகளுக்கு பலன் அவரே. சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவரே நான் ஒன்றுமற்றவனாக ஒன்றுமில்லாதவளாக இருக்கிறேனே, எனக்கு யார் உதவி செய்ய முடியும், யார் என்னை பலப்படுத்த முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்களை பார்த்து பேசும்படியாக விரும்புகிறார். நானே உனக்கு பலன். ஹல்லேலூயா. சத்தமாய் நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அருமையாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:13 வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்களை என்னை பலப்படுத்துறது யாரு? ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான். ஆமென். அந்த இயேசுவுக்குள்ளாக வருவோமே ஆனா, ஆண்டவர் இயேசுவை உறுதியாய் பிடித்துக் கொள்வோமே ஆனா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற என் தாய் தகப்பன் என்று சொல்லல, நம்முடைய படிப்புகளை குறித்து சொல்லல, நம்முடைய மேன்மைகளை குறித்து சொல்லல, நம்மை பலப்படுத்துகிறவர் ஆண்டவர் இயேசு. ஆமென். பவுல் என்கிற மனிதர் ஒரு நேர்த்தியாய் கற்றுக்கொண்ட, ஆமென், ஞானம் பெற்ற ஒரு மனிதன். அந்த நாட்களிலேயே நல்ல பணம் படைத்தவர் என்று சொல்லி சில புள்ளி விவரங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த பவுல் என்றைக்கு ஆண்டவரால் தொடப்பட்டாரோ, ஆண்டவரை சார்ந்து கொள்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உணர்வுள்ள அர்ப்பணிப்பை அவர் பண்ணியிருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்படி பண்ணினபடினால தான் அவர் ரொம்ப அருமையாக சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமென். என்னை பலப்படுத்துகிற என்னுடைய படிப்பினாலே, என்னுடைய செல்வத்தினாலே என்று சொல்லல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. ஆமென். whatever it may be. ஆமென். உங்களை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்துவாய் இருப்பாரேனா, இந்த மாதத்தின் முதல் நாளில் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஆமென். அது உங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தின் தேவைகளாக இருக்கலாம், உங்க ஊழியத்தின் பாதைகளின் தேவைகளாக இருக்கலாம், உங்க குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகளாக இருக்கலாம், பண தேவைகளாக இருக்கலாம், தொழிலில் ஒருவேளை தொடர்ந்து தோல்வி, மாற்றம் வராதா என்கிற ஏக்கத்தோடு காணப்படக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கலாம். whatever your situation may be. எனக்கு அன்பான தேவஜனமே, என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து என்கிற உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்குமேயானா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் நடத்துகிறத நம்முடைய கண்கள் காணும். இன்னும் நேர்த்தியாக 1 யோவான் 4:4 வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமே. ஆனா வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நமக்குள்ளும் இருக்கிற ஆண்டவர் இயேசு பெரியவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும். ஆகவே தான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. நமக்குள்ள யார் இருக்கிறா? பெரியவர். ஆமென். அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய பலனை பெற்று அனுபவிக்க வேண்டுமே. ஆனா உங்களுக்குள்ள எனக்குள்ள யார் இருக்கணும்? கிறிஸ்து என்கிற பெரியவர் வரணும். ஆமென். அந்த கிறிஸ்து வருவாரேனா, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற ஆண்டவர் இயேசு பெரியவர். அவர் வந்துட்டாருன்னா நம்ம வாழ்க்கையே பலன் உள்ளதாக மாறிவிடும். ஏன்னா அவர் பலன் கொடுக்கிறவர் என்பதை வேதம் சொல்லுகிறது. இன்னும் நேர்த்தியாக 1 யோவான் 5 வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது. 1 யோவான் 5:4 நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
என்னை ஆண்டவர் பலப்படுத்தி ஜெயமடைய செய்வார் என்கிற விசுவாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஏசப்பா நமக்குள்ள வருவதற்கு இடம் கொடுக்கணும், அப்போ பலன் உண்டு. அவரை விசுவாசிக்கணும், அவர் ஜெயம் கொடுப்பான்னு சொல்லி அப்படி விசுவாசிக்கிற வேளையில அவர் உங்களை பலப்படுத்தி ஜெயமாய் நீங்க முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராம். ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. இந்த மாதத்துல முதல் நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறார். ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். நானே உனக்கு அடைக்கலம். சேர்ந்து பாடுவோமா? நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. எல்லாரும் சேர்ந்து நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சேர்ந்து சொல்லுவோமா? நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. அப்பா, நீங்களே எனக்கு தஞ்சம், நீங்களே எங்களுக்கு அரண், நீங்களே எனக்கு பலன், நீங்களே எங்களுக்கு கோட்டை. ஹல்லேலூயா. ஆமா, சங்கீதம் 46:1 கடைசி பகுதி அருமையாக சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. Amen. In times of trouble, the Lord God Jesus is a good helper. Hallelujah. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆபத்து வரும்போது தான் உலகத்தினுடைய நட்புகள் எல்லாம் நமக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். உறவுகளுடைய உண்மையான முகம் தெரியும். ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்பத்தான் ஆண்டவர் யார் என்பதை நமக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. அதை உணர்த்துமனமாக ஒரு அருமையான ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 63:7 நான் வாசிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். ஆமென். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால், ஆமென். உங்களுக்கு எனக்கும் நல்ல துணையாக வருகிறவர் ஆண்டவர் இயேசு மாத்திரமே. ஆமென். ஆதாமுக்கு ஏற்ற துணையை ஆகிய ஏவாளை கொடுத்ததும் ஆண்டவர் தான். ஆமென். குடும்ப உறவுகளை உண்டு பண்ணினதும் ஆண்டவர் தான். தனியாக இருந்தா ஆமாம் கிறுக்கு பிடிச்சிரும் இல்லை. ஆகவே தான் துணை கொடுத்தார். ஆமாம், பாதி பேர் சொல்கிறத பார்த்தா தெரியுது. ஆமென். துணை கொடுத்ததுனாலே கிறுக்கு பிடிக்குது. ஆமென். ஆனால் என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது, நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை உறுதியாய் பிடித்து கொள்வோமே. ஆனால் ஆபத்து நாட்களில் உங்களுக்கும் எனக்கும் அவர் துணையாய் வருவார். அனுகூலமான துணை. ஆமென். ரொம்ப அருமையான வார்த்தை பாருங்க. அனுகூலமான துணையை நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். அனுகூலமான துணை உங்களுக்கு எனக்கும் வேண்டுமேயானால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நேர திருப்புகளை எபிரேயர் 13:6 நான் வாசிக்கிறேன். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு துணையாயிருக்கிறவர், கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர், கர்த்தர் எனக்கு அனுகூலமான நன்மைகளை செய்கிறவர். நான் எதற்கு பயப்படணும்? மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்?
ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனம், இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் உங்களோடு கூட நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறார். உங்களையும் என்னையும் பலப்படும்படியாக, உங்களையும் என்னையும் கர்த்தருக்குள்ள வேறொன்றும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக என் தேவன் விரும்புகிறார். நான் உனக்கு சகாயர் மகனே. எதை குறித்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? எதிர்காலத்தை குறித்த கவலை உன்னை வாட்டி விதைக்கிறதோ? ஆண்டவர் சொல்கிற நான் உனக்கு சகாயர், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லி யோவான் 14:18 ஆண்டவர் பேசுகிறாரு. அந்த தெய்வம் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பயப்படேன். அவர் சகாயரா நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவாரேயானா, இருப்பாரேயானா, நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எந்த மனிதனும் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக எதையும் செய்துவிட முடியாது. ஹல்லேலூயா. மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஆனா அந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை பாருங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு. அப்போ எதினாலே அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கணும் இல்ல? ஆமா, எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நான் உனக்கு சகாயம், நீ பயப்படாத, எந்த மனுஷனும் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்த வசனத்தின் தொடக்க அருமையா சொல்லுது, அதனாலே நாம் தைரியம். எதினாலே? அதுக்கு முந்தின வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்போ அதனாலே நாம் தைரியம் கொண்டு இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம தைரியம் கொள்ளலாம். என்ன தைரியம் கொள்ளலாம்? ஆண்டவர் நமக்கு சகாயர், ஆண்டவர் நமக்கு துணை வருவார், ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், அனுகூலமான துணையாய் வருவார் என்று சொல்லி நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும். ஆமென். இருக்கிறவைகள் போதும் சொல்லி என்கிற எண்ணம் வரணும். ஆமென். சிலருக்கு உலக உத்தியோகங்கள், அரசாங்க உத்தியோகங்கள் இருந்தாலும் போதாது. ஆமென். ஏதாவது தொழில் செய்து முன்னுக்கு வந்து விடலாமா? ஆமென். ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிடலாமா, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிடலாமா, அந்த பிஸ்னஸ் பண்ணிடலாமா, ஜவுளி பிஸ்னஸ் பண்ணிடலாமா, டெக்ஸ்டைல்ஸ் பண்ணிடலாமா என்று சொல்லி அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சைட் ட்ராக்ல ஏதாவது இன்னும் ஒரு பிஸ்னஸ் பண்ணினா நல்ல வருமானம் வருமே. எனக்கு அன்பான தேவஜனமே, வருமானம் வரும், ஆனால் நிம்மதி போய்விடும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, பணம் மனிதர்களாகி உங்களுக்கு எனக்கும் தேவைதான். நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளுக்கு தக்கதாய் நேர்த்தியாய் கொடுக்கிற தேவன், காகங்களை கொண்டு போஷிக்கிறவர் அவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்முடைய தேவைகளை அறிந்து வைத்திருக்கிறவர். ஆகவே நீங்களும் நானும் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறது போதும் என்கிற மனதோடு முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்து தான தர்மங்களை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில துணையாய் நிற்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆபத்து நேரங்களில் அனுகூலமான துணையாய் என் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பயணப்படுகிறத பார்க்க முடியும். ஆகவே தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அருமையாக சொல்கிறார், பண ஆசையை எல்லா அழிவுக்கும் வேறாயிருக்கிறது, ஒரு சிலர் அதை இச்சித்து தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிறார்களாம். குத்தி கொள்ளுகிற வாழ்க்கை வேண்டாம். இந்த மாதத்தில் முதல் நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். உங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகள், செல்வங்கள் போதும் என்று உள்ள மனதோடு, உங்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு போதும் என்கிற நிறைவுள்ள மனதோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்க. அப்படி செய்கிற வேளையில் என் ஆண்டவர் இயேசு அனுகூலமான துணையாக நம்முடைய வாழ்க்கையில் வருகிறத நீங்களும் நானும் கண்டுகொள்ள முடியும். நம்முடைய கண்கள் அதை காணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தின் முதல் நாளில் அருமையாக நம்மோடு கூட பேசியிருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. ஹல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. இந்த மாதத்தின் முதல் நாளில் எங்களோடு கூட தெளிவாக டேடி நீங்க பேசுனீங்களே அப்பா, அடைக்கலம் தருகிற தேவனாக நான் இருக்கிறேன் என்று பேசுனீங்களே, பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று
பேசுனீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி நீங்க பேசுனீங்களே, நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களையே நாங்கள் உம்முடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்பா, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களையே உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம், எங்களையே நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம், எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எல்லாரும் கண்களை மூடி எங்களோடு கூட சேர்ந்து ஆமென் இந்த வார்த்தைகளை, பாடலின் அருமையான வரிகளை ஆண்டவரே அர்ப்பணிப்பாக அன்னைக்கு தருகிறேன் என்று சொல்லி சேர்ந்து பாடுவோமா? நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே தெய்வம், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. அப்பா, நீங்க தான் எங்க ராஜா. நான் உண்மையே தேடுவேன் ஆண்டவரே, நாங்க உண்மையே தேடுவோம்ப்பா, உண்மையே தேடுவோம் ஆண்டவரே, உண்மையே சேவிப்போம்ப்பா. எனக்கு எல்லாவற்றிலும் உண்மை மாத்திரம் நாங்க நேசிப்போம் ஆண்டவரே. இந்த உலகம் ஏமாத்திரம் எங்களுக்கு அடைக்கலமானவரே, எங்களுக்கு பலன் கொடுக்கிறவரே, அனுகூலமான துணையுமானவரே. அப்பா, நாங்க நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நன்மைகள் எங்க வாழ்க்கையில இல்லாமல் போனாலும் என் மகன், என் மகள், என் குடும்பம், என் சபை என்று சொல்லி எங்கள் மீது அன்பு காட்டுகிற நல்ல தெய்வம் நீர் மாத்திரம் ஆண்டவரே. உலகம் எங்களை கைவிட்டு விடலாம், உலகத்தின் உறவுகள் எங்களை ஒதுக்கி விடலாம், ஆனால் எங்களை அன்போடு நேசிக்கிறவர் நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதத்தின் முதல் நாளில் அதை எண்ணி பார்த்து நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கு அடைக்கலம் தருகிற நல்ல தெய்வமே, பலன் கொடுக்கிற நல்ல தெய்வமே, அனுகூலமான துணை செய்கிற நல்ல தெய்வமே, உமக்கு மாத்திரம் அப்பா, உங்களுக்கு மாத்திரம் நாங்க நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துகிற வேலையிலேயே இந்த 3 ஆசீர்வாதங்கள் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில், உங்க சபைகளில் இறங்குகிறத நீங்க உணர்வீங்க. ஆமென். அப்பா, உமக்கு நன்றி, நன்றி. நாங்க கேட்ட சத்தியங்களின்படியே அப்பா, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பலன், உம்முடைய துணை எங்க வாழ்க்கையில இருக்கட்டும்பா, இருக்கட்டும் ஆண்டவரே, இருக்கட்டும். டாடி, உம்முடைய கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் அப்படியே அர்ப்பணிங்க பாப்பா, எல்லாரும் அர்ப்பணிங்க. ஏசப்பா, உம்முடைய கரத்துக்குள்ளாக நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்.
ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். எங்களே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, எங்களே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அமேன். அர்ப்பணிப்பின் அடையாளமாக அமேன். ஒரு விஷயம் மாத்திரம் அப்படி இருக்கிற இடங்களில் நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். இணைந்து இருக்கிற அன்பான சகோதரி சகோதரி அப்படி கரங்களை உயர்த்தி, இது கேட்கிற அன்பான சகோதரி சகோதரி நல்ல கரங்களை உயர்த்தி அமே நீங்க ஒப்பு கொடுக்கிற வேளையில் உங்க வாழ்க்கையில் நீங்க என்ன கஷ்டத்தில் நீங்க சென்று கொண்டிருந்தாலும் சரி, ஐயோ நான் நல்ல படிப்பு படித்திருக்கிறேன், ஐயோ நான் மருத்துவ படிப்புகள் படித்திருக்கிறேன், ஆனாலும் என் சரீரத்தில் பலவீனம், தோல்வி, மரண பயம் என்னை ஆளுகை செய்கிறது, ஐயோ நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறேன், ஆனாலும் தோல்வி, ஆனாலும் ஒரு பயம் என்னை வாட்டி வதைக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிற சகோதரியே, அன்பான சகோதரன், அன்பான குடும்பங்களை யாராக இருந்தாலும் சரி, அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பின் அடையாளமாக ஆண்டவரே நீங்க தான் எனக்கு கோட்டை, நீங்க தான் எனக்கு தஞ்சம், நீங்க தான் எனக்கு ரட்சகர், நீங்க மாத்திரம் தான் எனக்கு ராஜா, நாங்க உண்மையே தேடுவேன் என்று சொல்லி அப்படியே அர்ப்பணிப்பின் அடையாளமாக கைகளை உயர்த்தி சேர்ந்து பாடுவீங்களா? நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. சேர்ந்து பாடுவோமா? நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. அப்படியே உயர்த்தின கைகளை என் ஆண்டவர் இயேசு பிடித்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்பின் அடையாளமாக ஆண்டவரே இந்த மாதத்தின் முதல் நாளில் நீரே எனக்கு எல்லாம் எல்லாம் நீங்க தான் என்று சொல்லி நான் உணர்கிறேன். என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அப்பா ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உமக்கு பயப்படுகிற உணர்வுள்ள இருதயம் கொண்ட ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் டாடி. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்பதை உணர்ந்து என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன். விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. பண ஆசை உள்ளவனாக ஆண்டவரே பணம் பணம் என்று போய்விடாதபடிக்கு உண்மையே பிடித்து கொண்டு போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியினால நிரப்பப்பட்டு நடத்தப்படனே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. மற்றவர்களுக்கு உதவி செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என் வாழ்க்கையில நீங்க அடைக்கலமா வாங்கப்பா. என் வாழ்க்கையில பலனா இருங்க ஆண்டவர், ஏற்ற துணையா இருங்க. நீங்க கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற வேளையில ஒரு தெய்வீக சந்தோஷம், ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு விடுதலை உங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது, உங்களுக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னென்ன தேவைகளோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு தேவைகளை கர்த்தர் உம்முடைய சித்தத்தின்படியே நீங்க சந்தித்து கொடுங்க. ஆவி ஆத்தும சரீரத்தில் நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறபடினால உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. தேவைகளை சந்திங்கப்பா, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. குடும்பத்தில் பிரியமானவர்களை இழக்க கொடுத்து துடிக்கிற வேதனையோடு இருக்கிற சகோதர சகோதரிகள் உண்டு. உம்முடைய அன்பின் ஆறுதலின் கரம் இறங்கட்டும், அற்புதங்கள் உண்டாகட்டும். கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறபடினால உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஒரு தெய்வீக வல்லமையின் கரம் இறங்கி கொண்டே இருக்கிறது. ஆமென். உமக்கு நன்றி. அற்புதங்களும் அடையாளங்களும் இறங்கி கொண்டு இருக்கிறது. Receive it. Receive it in the name of Jesus. With faith, receive it in the name of Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி. விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே நம்முடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிற வேளையில் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும் மென்மைகளையும் நாங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் நீர் உதவி செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே அப்பா ஒரு மகிழ்ச்சியின் மாதமாக, ஒரு நிறைவின் மாதமாக நாங்கள் கண்டுகொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய குற்றங்கள் குறைவுகளை எல்லாம் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உங்களுடைய அற்புதங்களினால ஆசீர்வாதங்களினால எங்களை அலங்கரித்து நடத்துங்கப்பா.
நீங்க நடத்துகிறபடினால நமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பிரயோஜனமான ஊழியம் நீங்க சொன்னதை மாத்திரம் சொல்லி இருக்கிறேன். குற்றங்கள் குறைவுகளை தயவாம நீங்க விதைக்கப்பட்ட விதைகள் ஒவ்வொன்று 30, 60, 100 கனி கொடுப்பதை கண்டு கேட்டு ஏசப்பா நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்க அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. உடைய நாம மகிமைப்படுவதாக. ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.